இது யாரு பாப்பா வாங்கி கொடுத்தாங்க? மாமா வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் நிறைய பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே பேக்குள்ள இருக்கு. அம்மாவும் அப்பாவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். நான் மிஸ் பண்ணவே இல்லையே. அட பாவி. ஏண்டா சித்தப்பா மிஸ் பண்ணலையா அப்போ? இல்லையே. ஏய் சுரேஷ், ராகவி நம்ம கூட வரலன்னு வீட்ல சொல்லிடாதடா. அதெல்லாம் சொல்லணும். தங்கராஜன் வீட்டுக்கு வரும்போது சொல்லிட்டாருன்னா அவருக்கு பேச எத்தனையோ விஷயம் இருக்கும். அவர் ஏன் பாப்பா வந்தாளா இல்லையான்னு சொல்ல போறாரு? அதெல்லாம் சொல்ல மாட்டாரு மலரு. பாட்டி கூடயும் மாமா கூடயும் 2 நாள் நீ இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டேன். அவங்களும் ஆசைப்பட்டாங்க. ஆனா அத சொன்னா நம்ம வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதனாலதான் உன்னை கொடைக்கானல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாட்டி வீட்ல விட்டுட்டு போனேன். அவங்க கிட்ட பொய் சொன்னதும் தப்புதான், உன்கிட்ட பொய் சொல்றதும் தப்புதான். ஆனா வேற வழி இல்லடா செல்லம். நீயும் கொடைக்கானல் வந்தேன்னு சொல்றியா? சரி, நான் சொல்றேன். என்னை விட்டுட்டு ஜாலியா ட்ரிப் போயிட்டு வந்துட்டீங்கல்ல ராகவி? வா வா வா, அத்தைக்கிட்ட வா. ட்ரிப் எல்லாம் ஜாலியா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு. காலு வலி பாக்கியராஜ். கீழ இருந்து பாதம் வரைக்கும் விண்ணு தெரிக்குது. வீக்கெல்லாம் இல்லையேமா? சும்மா. இனிமே நான் பாத்துக்கிறேன். பொம்மை எல்லாம் நல்லா இருக்கே. புதுசா? ஆமா, மாமா வாங்கி கொடுத்தாங்க. தங்கராஜ் மாமா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றான். மாப்பிள்ளைய மனசு குணமா பாத்துக்கிட்டீங்கல்ல? பாத்துக்கிட்டோம்ப்பா. சரி சரி. நைட்டுக்காவது நல்லபடியா சமைச்சு கொடுமா. நாக்கெல்லாம் செத்து போச்சு. நீ பெருசா ஒண்ணும் சமைக்க வேண்டாம். ஒரு சப்பாத்தியும் குருமாவும் மட்டும் வை. இனிமே வார கணக்குல எல்லாம் எங்கேயும் போகாத மலரு. வாரக்கணக்கா? ஒரு 3 நாள் கூட முழுசா போகலையே. என்னது இது? கவலு. தலைய துவட்டிட்டு டவல காய போடணும், இல்லனா லாண்ட்ரி பாஸ்கெட்ல போடணும். நீங்க என்ன கட்டில போட்டிருக்கீங்க? என் இஷ்டம். நான் எங்க வேணா போடுவேன். இத எடுத்து லாண்ட்ரி பாஸ்கெட்ல போடுங்க. நீ போடு. முடியாது. எங்க அண்ணன் டவல கீழே போட்டா எங்க அண்ணி தான் எடுத்து கூடையில போடுவாங்க. நீங்க போட்ட டவல 2 ஸ்டெப் எடுத்து வச்சு லாண்ட்ரி பாஸ்கெட்ல உங்களாலே போட முடியும். அது போட்டா என்னவா? அது பாருங்க, போட்டிருந்த Dress எல்லாம் கண்டபடி தூக்கி வீசுறீங்க. ஈர துணியை கட்டில போட்டா பெட்டும் ஈரமாகும். அப்புறம் ரூமுக்குள்ள வந்தாலே ஸ்மெல் வரும். பர்ஃபியூம் அடிச்சுக்கோ, ஸ்மெல் தெரியாது. லாண்ட்ரி பாஸ்கெட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் எடுத்து மிஷின்ல போடுவேன். இந்த கட்டில இருக்கிறது, பாஸ்கெட்டை சுத்தி கிடக்கிறதெல்லாம் என்னால எடுத்து மிஷின்ல போட முடியாது. எல்லா வீட்லயும் எல்லார் வைஃபும் கம்ப்ளைண்டே பண்ணாம ஹஸ்பண்டோட துணியை துவைக்கிற. நிறைய வீட்ல கையாலேயே துவைக்கிற. மெஷின்ல போடுறதுக்கு இவ்ளோ ரூல்ஸ் பேசுறேன். அப்படியே பெரிய ஹஸ்பண்ட். என்ன முணுமுணுப்பு? லாண்ட்ரி பாஸ்கெட்ல இருக்கிற துணியை கூட எடுத்து மிஷின்ல போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா நான் போடலனா உங்க அண்ணி பண்ணிடுறாங்க. வேலை குறையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் மிஷின்ல துணியே போடுறேன். ஒழுங்கா லாண்ட்ரி பாஸ்கெட் குள்ள போடலனா உங்க துணியெல்லாம் நாள் கணக்குல போட்ட இடத்துலயே தான் கிடக்கும். நான் தான் இவ்ளோ சொல்றேன்ல, பாத்துட்டே நிக்கிறீங்க. போய் எடுத்து போடுங்க. 3 வயசு குழந்தை கூட செய்யற பேசிக்கான விஷயம் இது. அதை செய்ய முடியலனா அதட்ட தான் செய்வாங்க. எடுத்து போடுங்க. சுத்தி இருக்கிற எல்லா துணியும் எடுத்து உள்ள போடுங்க. இவர் என் வீடு, என் ரூம். இங்க எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு நீ ஆர்டர் பண்ணாத. ஆர்டர்ல யாரும் இங்க பண்ணல. மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது சென்ஸ் வேணும். ஏய், எனக்கு சென்ஸ் இல்லையா? உங்க அண்ணியும் நம்ம கூட தானே அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தாங்க. வந்ததும் வேலையா குடுக்குறீங்க எல்லாரும். உங்க அம்மா அப்பாக்கு தான் அறிவு இல்லனா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. யாருக்கு அறிவு இல்லைன்னு சொன்ன? இங்க பாரு, அம்மா அப்பா பத்தி ஏதாவது பேச டென்ஷன் ஆயிடும். அவ்வளவு நேரம் உட்கார்ந்து வந்தவங்க கிட்ட அவ்வளவு வேலை சொல்றாங்க. நாளைக்கு வேலைய அட்வான்ஸா வேற சொல்லி வைக்கிறாங்க. அவங்களும் எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க. எனக்கே அவங்கள பார்த்தா பாவமா. அத பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க பாட்டுக்கு புதுசா ஒரு மெனு கொடுத்துட்டு போறீங்க. ஏன் சப்பாத்தி என்ன சாப்பிட மாட்டீங்களா? ஃப்ரைட் ரைஸ் தான் வேணுமா? அவங்க என்ன ஹோட்டல்ல நடத்துறாங்க? அவங்க அண்ணி, அவங்க கிட்ட என்ன பேசணும், என்ன கேட்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். காலேஜ்ல கிளாஸ் எடுக்கிற மாதிரி வீட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காத. எங்க அம்மா கிட்ட நான் எனக்கு தேவைப்பட்டதை கேட்க தான் செஞ்சிருக்கேன். என் அக்கா கிட்டையும் கேட்பேன், என் அண்ணி கிட்டையும் கேட்பேன். அவங்கெல்லாம் அதை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கே அதுல பிரச்சனை இல்லாதப்போ உனக்கு என்ன வந்துச்சு? ஏய், எங்க போற? அழுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சிடுறேங்க. அது எதுக்கு இப்ப எடுத்துக்கிட்டு? காலையில பாத்துக்கலாம் மலரு. ஏற்கனவே துவைக்க வேண்டிய துணி ஒரு லாரி இருக்கு. அது கூட இதையும் சேர்த்து போட்டுடுறேன். மதி, குட் மார்னிங். நீ என்ன பண்ற? காய்கறி கட் பண்ற. நீ எப்ப எழுந்த? நான் ஒரு 4 மணிக்கு எழுந்தேன். நீ எதுக்கு 4 மணிக்கு எழுந்த? வழக்கமாவே விருந்து சாப்பாடு சமைப்பீங்க. இன்னைக்கு கிருத்திகை மெனு வேற. நீங்க டிராவல் டயர்ட்ல இருப்பீங்க. அதான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணி வைக்கலாமேன்னு நினைச்சேன். தேங்காய் துருவிட்டேன், பால் காய்ச்சி வச்சுட்டேன், அரிசிய ஊற வச்சிருக்கேன், பருப்பை வேக வச்சுட்டேன். இருக்கிற காய்கறியை வச்சு சாம்பார் பொரியல் தான் பண்ணுவீங்கன்னு நானா கெஸ் பண்ணி தான் கட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மதி. நீ என்ன அதிசயமா எந்திரிச்சிட்ட? எழுந்ததும் நேரா ரோட்டுக்கெல்லாம் ஓடுவ. இந்த பக்கம்லாம் வரமாட்டியே. இப்படி எல்லாம் வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லையே. ஏமா, இன்னைக்கு நீ ஓட போலியா? போகதான் போறேன். சரி, அப்ப நான் போகவா? குட் மார்னிங் அங்கிள். சரி, நான் ஜாகிங் போயிட்டு வந்துடுறேன். 2-3 நாள் நான் நிம்மதியா இருந்தேன். என் பிபியை ஏத்துறதுக்குனே திரும்பி வந்தாச்சு. பாத்துக்கலாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நீயும் இந்த வீட்டு மருமக, அவளும் இந்த வீட்டு மருமக. சரி, நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யற, அவ பாட்டுக்கு கிளம்பி ஜாகிங் போற. எனக்கும் ஜாகிங் போகணும்னு ஆசைதான். ஆனா எங்க முடியுது? நான் வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? நான் வேணா அவ கூட போட்டுமா? நீங்க வேலை செய்றீங்களா? உன்னை ஜாலியா டூர் எல்லாம் அனுப்பி வச்சா நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ.